ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தியாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காஷ்மீரில் நடந்திருக்கிற இந்த கொடூரம் என்பது நாட்டை உலுக்கி இருக்கிறது. பயங்கரவாதிகளுடைய தீய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்கு. இது உளவுத்துறையினுடைய தோல்வியும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உளவுத்துறை அதிகாரிகளே கொல்லப்பட்டிருக்காங்க, குடும்பத்தோடு வந்தவங்கள. இராணுவம் அடுத்து என்ன அதிரடியை செய்யும்? உங்களுடைய கணிப்பு, எதிர்பார்ப்பு? முதல்ல இந்த நிகழ்வு மிகவும் கண்டிக்கத்தக்கது. மனம் வருந்துகின்றேன். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சுடப்பட்டு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2001 2004 வரை நான் அதே அந்த பெல்ட், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ராஷ்டிரிய ரைஃபிள் அப்படிங்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதனுடைய வலியை என்னால் உணர முடியும். அந்த பொதுமக்களுடைய வலியை என்னால் உணர முடியும். கண்ணால் நான் பார்த்தோம் அந்த விஷயத்தெல்லாம். இரண்டாவது, எப்பொழுது ஒரு தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டாலும் உடனடியாக மீடியா அண்ட் ப்ரெஸ் மீடியா இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் ஃபஸ்ட்டு எழுப்புவது எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், இது ஃபெயிலியர், யார் தலையில் கட்டுவது அப்படின்ட்டு. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா, எடுத்தோடனே இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படிம்போம். நம்ம பல விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஏசி ரூமில் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், உரையாடி கொண்டிருக்கின்றோம் பல விஷயங்கள்ல. ஆனால் அந்த பஹல்காமுடைய அந்த ஜியோகிராபிக்கல் அந்த என்வைரன்மெண்ட், அது மலை சார்ந்த பகுதி, ஒரு அடர்ந்த காடு, பைன் மரம் உள்ள ஒரு அடர்ந்த காடு. அது அந்த இடம் ஹெவன் ஆஃப் மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஹைட் அவுட்ஸ், அங்கதான் தங்கி இருப்பாங்க. நிறைய அடர்ந்த காடுக்குள்ள பதுங்கி இருப்பார்கள் அவர்கள். அவர்களை தேடி அழிக்கின்ற வேலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய விக்டர் ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ்லாம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல காலங்களாக. ஆகையால் அந்த இடத்துல அந்த மலையில் ஏறி ஒவ்வொரு இடமாக புதர் புதராக தேடி, ஒவ்வொரு அடியாக தேடி செல்ல வேண்டும். இது ஒரு ட்ராக் கிடையாது, ஒரு பஸ் ட்ராக்கோ இல்லை ஒரு ஹாட் டாப் ரோடோ, ஒரு பெரிய ஒரு 4-வே ஹைலைனோ இது கிடையாது. நேரடியாக போனாங்க, பார்த்தாங்க, வந்தாங்கங்கிறதுக்கெல்லாம். ஆகையால் எவ்வளோ பெரிய உளவுத்துறையாக இருக்கட்டும், உலகிலேயே மிகச்சிறந்த உளவுத்துறையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், கவுண்டர் மெஷர்ஸ் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா அப்படின்னு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகையால் இங்க உளவுத்துறையை குறை சொல்ல வேண்டாம், ஆனால் உளவுத்துறையினுடைய மேம்பாட்டை பற்றி நாம் சிந்திக்கின்ற நிலையில் இன்று இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். அழகா முன்பு பேசிய நண்பர் அவர் சொன்னார், எப்படி சிவிலியனை தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இனிமே அதை பத்தி யோசிச்சு மேம்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அப்படின்னாங்க. அதாவது ஒரு பெட்டர்மெண்ட்டுங்கிறதுக்கு ஃபைன் டியூன் பண்றதுக்கு, பெட்டர்மெண்ட்டுக்கு ஆல்வேஸ் எப்பொழுதுமே அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எவ்ரிடே நம்ம மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அந்த முறையில் நிச்சயமாக இன்டெலிஜென்ஸை நம்ம மேம்படுத்தணும். இன்டெலிஜென்ஸுங்கிறது உடனே ஐபி ரா இதுதான் நம்ம மைண்டுக்கு வரும். அப்படி ஒன்றும் கிடையாது. நிறைய இருக்கு. அவங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவங்க ஸ்டேட் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆர்மியோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐபி இருக்கு, ரா இருக்கு, இன்னும் பல சென்ட்ரல் ஏஜென்சியோட இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எல்லா ஏஜென்சியுமா ஃபெயில் ஆகாது. ஸோ அவங்களுக்கு இது கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிறு சிறு குரூப்பா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 5 to 6 மிலிட்டன்ட் ஒரு குரூப்பா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது அந்த 5-6 பேரை தவிர யாருக்கும் தெரியாது, சொல்ல விட மாட்டாங்க. அது முடிகிற வரைக்கும் அதை ஒரு கான்ஃபிடென்ஷியலா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ்ல மொத்தம் 3 பேர் கோடு நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மிலிட்டன்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு. மோசா, யூனஸ் அண்ட் ஆசிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கேருந்து வந்தது? இந்திய ராணுவத்திற்கு எப்படி வந்தது? இந்த 3 பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்க. உங்களுடைய கோட் நேம் இதுன்னு. ஏன்னா அவங்களுடைய டிஜிட்டல் பிரிண்ட்னு சொல்லுவோம். அவங்க எந்த இடத்துல மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் எங்கேருந்து வந்தா, என்ன தொலைபேசியில் பேசினார்களா, இல்ல அவங்க ஹேண்டல் ரேடியோ செட்ல பேசினாங்களா, என்ன தொடர்புல இருந்தாங்க, என்ன நடந்துச்சு, எங்கேருந்து அவங்க வந்தாங்கிறத பேக் ட்ராக் பண்ணி அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஆகையால் யார் இந்த குற்றத்தை செய்தார்கள், இதற்கு பின் யார் இருக்கின்றார்கள், பாகிஸ்தான் இருக்கின்றதா, ஐஎஸ்ஐ இருக்கின்றதா, லஷ்கர் இ தொய்பா இருக்கின்றதா, அல்ல அதனுடைய தொடராக இருக்கக்கூடிய மற்ற தீவிரவாத இயக்கங்கள் இருக்கின்றதா என்பதை அவர்கள் ஆராய்வார்கள். அதற்கான ஏற்பாடு தொடங்கிவிட்டது. அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்ப நம்மளுடைய ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பஹல்காம் அப்படிங்கிறது உங்களுக்கு காஷ்மீருக்கு ஈஸ்ட் சைடுல அது வரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். அமர்நாத் யாத்திரிகள் அந்த இடத்துல பேஸ்ல இருந்து தான் அவங்க மேலே ஏறுவாங்க. சோ அந்த பஹல்காம்ங்கிற இடத்துல
இப்ப அமர்நாத் யாத்திரை இப்ப அடுத்த மாதம் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்துக்கள். அவர்களை வந்து வரவிடாமல் செய்வதற்கான ஒரு விதமான ஒரு ஒரு தீவிரவாத ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராக நான் வந்து பார்க்கின்றேன். ஏன்னா அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இதை வந்து நான் வந்து பார்த்து கொண்டிருக்கேன். தியாகராஜன் சார், இன்னொரு விஷயமும் வருது சார். நீங்க அந்த பகுதிகளில் பணியாற்றிய அனுபவம் இருக்கிறதுனால பொதுமக்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சி, சுற்றுலாத்துறை தான் பிரதானம், அங்கே வேற வாய்ப்பு பெருசா இல்லைங்கிறப்ப சுற்றுலாத்துறையுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கின்ற வகையில் சுற்றுலா பயணிகளை நோக்கி குறிவைத்து இந்த தாக்குதல் நடந்திருக்கா? சுற்றுலா போச்சுன்னா அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், வருமானம் போயிடும். இப்போ அவங்கள்ட்ட வருமானம் போச்சுன்னா அவங்க யாரை சார்ந்து இருக்கணும்? இந்த தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளை சார்ந்து இருக்கணுங்கிற நோக்கத்தோடய இந்த தாக்குதல் நடந்திருக்கலாமா? இல்ல, அது வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு. இவங்களுடைய வந்து மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவர்களுடைய முக்கியமான வேலை என்ன? டெரரிஸ்டோடது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு பயத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும். அந்த பயத்தை உருவாக்கணும். அதை வந்து அவங்க ப்ரொபகண்டாவா உலக நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதான் அவருடையது. ஹிட் அண்ட் ரன் பாலிசி. ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்தை வந்து தாக்கக்கூடிய எதிரும் புதிரமாக நின்று தாக்குறது அவங்களது கிடையாது. முதுகெலும்பு இல்லாத கோழைகள் அங்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு ராணுவத்தினரோ அல்லது துணை ராணுவத்தினரோ மோதுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஒரு ஆண்மை இல்லை, அவர்களிடம் வீரம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சிவிலியனை போயிட்டு ஒரு டூரிஸ்ட போயிட்டு அவங்க வந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, இந்த முக்கியமான நிகழ்வுகள் வந்து சிலில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்து முக்கிய தலைவர்கள் வருகின்றார்கள். நமது பாரத பிரதமர் வெளிநாடு பயணத்தில் இருக்கின்றார். அது போன்று அடுத்த மாதம் வந்து அமர்நாத் யாத்திரை தொடங்க இருக்கின்றது. அங்கு வந்து டூரிசம் மிக உயர்ந்த நிலையில் வந்து விட்டது. மக்கள் வந்து முன்னேறி விட்டார்கள். அங்க இருக்கின்ற மக்கள்லாம் நான் 2001 4 இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து வெறும் ரோடு தான் இருக்கும், வெறும் மலைகள் தான் இருக்கும், வெறும் மரங்கள் தான் இருக்கும். கடந்த வருடம் வந்து நான் வந்து கார்கிலுக்கு போறப்ப அங்கு எல்லா இடத்துலயும் வந்து ஹோட்டல்ஸ் என்னால பார்க்க முடிந்தது, ரூம்ஸ் வந்து பார்க்க முடிந்தது, டூரிஸ்ட் தங்குவதற்கான நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்க்க முடிந்தது. மக்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். சந்தோஷமாக இருந்தது மக்களை பார்க்கும் பொழுது. அப்படி முன்னேறி இருக்கின்ற அந்த மக்களை வந்து பின்னுக்கு தள்ளுவது, தன்னுடைய அஜெண்டாவை கொண்டு வருவது, இந்தியாவினுடைய காஷ்மீரை எப்படி வந்து சீஃப் வந்து சொன்னாரோ, பாகிஸ்தானுடைய சீஃப் வந்து சொன்னாரோ, காஷ்மீர் எங்களுடைய வந்து உயிர் நாடிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு செயலாகவும் ஐஎஸ்ஐனுடைய செயலாகவும் எல்இடி அதற்கு உபயோகப்படுத்தியதாகவும் தான் என்னுடைய கருத்து இருக்கு. நன்றி திரு தியாகராஜன் சார், உங்கள் நிறைவு கருத்து. நிறைவு கருத்து என்பது, அதாவது வந்து ரீடிஃபைன் பண்ணுமா நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அது வந்து நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கட்டும் அல்லது வந்து திரு அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நமது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நமது அங்கம், அதை மீட்டை தீர்வோம் அப்படின்னு அவர் சொன்னதை கர்ஜித்ததை நம்மால் மறுபடியும் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும், நம்மால் வந்து அதை வந்து காண முடியும். ஸோ அப்படி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போ நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடிய, அதை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். அதற்கான நகர்வுகளாக தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் என்னால் பார்க்க முடிகின்றது. நாடு மக்களை தாண்டி முக்கியமானது உலகத்தில் வந்து நம்முடைய இந்தியாவில் எதுவும் வந்து கிடையாது. ஆகையால் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து பலப்படுத்தி இந்தியாவை மேம்படுத்துவதற்கான வழியில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி சார். காஷ்மீர் நடந்த அந்த கொடூர தாக்குதலை கண்டித்து காஷ்மீரிலே மக்கள் முழு அடைப்பு போராட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. காஷ்மீர் மக்களுக்குமாக மட்டுமல்ல, இந்திய தேசத்திற்காக அனைவரும் அரசனுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அரசோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதையே இந்த சிறப்பு நேரலையை முன்வைத்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.